இங்கே எப்போவுமே எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரோடே இல்லை. மழை பெஞ்சா ஃபுல்லாக தண்ணி வந்துடும். லைக் குழந்தைகளை வச்சுட்டு ஒரு சின்ன ஃபீவர்னா கூட எங்களால் நைட்டில் வெளில போக முடியாது. ஒரு நாள் பாப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டா, வெளியே போக முடியாமல் நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போது. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப வருஷமாக அப்படி தான் இருக்கும். ரோடே நான் வந்ததில்லை, இங்கே பார்த்ததே இல்லை. ஒரு 7-8 வருஷம் அது எங்களுக்கு கல்யாணம் ஆகி. பட் இந்த ஏரியா அப்படி தான் இருக்குது. இங்கே பாம்பு, பூச்சி, குழந்தைங்கள ஈவினிங் ஆஃப்டர் 5 வெளில கூப்பிட்டு வரவே முடியாது. ஃபுல்லாக பூச்சி தான் இருக்கும். வண்டு, விஷ வண்டுகள் நிறையா இருக்கும் இங்கே. ஸோ ஏதாவது கவர்மெண்ட் பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த தண்ணி வெளியே போகிறதுக்கு வழி இல்லையா? இல்லை ஜி, எடுத்து வைக்கணும். நாங்களாம் இங்கே வெட்டி விட்டா போகும், இல்லைன்னா திருப்பி அடைச்சிக்கும். அந்த வழி ஃபுல்லாக பாம்பு நிற்கும், அதனால் அங்கேயும் போக முடியாது. ஸோ எங்களுக்கு ஆஃபீஸ் போகவும் கஷ்டம், பசங்க ஸ்கூல் போகவும் ரொம்ப கஷ்டம். இங்கே நிறைய வயசானவங்க விழுந்துருக்காங்க வழிக்கு, இந்த 2 பக்கம் விழுந்துருவாங்க. விழுந்து எவ்வளோ அடிபட்டிருக்கு. பட் எங்களுக்கு சொல்யூஷனே கிடைக்கல இது வரைக்கும். இந்த மாதிரி இது சுதர்சன் நகர் திருநெல்வேலியில் இருந்து பாலாஜி நகர் பக்கத்தில் இது. இந்த மாதிரி வீட்டில் தண்ணி, சாக்கடை தண்ணிங்க எல்லாம் இருக்குது. நிறைய பாம்பு, பூச்சிங்க. அந்த பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருக்குது. ஒரே பாட்டி தான், பிள்ளைங்க கிடையாது, அவங்க தனியாக இருக்காங்க. அந்த அம்மா வெளியே வர முடியாமல் இருக்காங்க. உள்ள யாரும் வந்து கண்டுக்கிறது கிடையாது. யாரும் ஒரு இது சித்து கிடந்தா கூட அவங்கள பார்க்க ஆள் இல்லை. அந்த இதுக்குள்ள ரோடு இல்லை. ஃபஸ்ட்டு எங்கள் இந்த இடத்துல போயிட்டு 4 வாட்டி எங்கள் அண்ணாச்சி கீழே விழுந்து எழுந்திருக்காங்க வயசானவங்க. அப்படி தான் இப்போ நிலைமை இருக்குது. நைட்டில் என்ன பாம்பு அந்த இடத்துல வந்து இந்த தண்ணிக்குள்ளே 3 வாட்டி விழுந்து எழுந்திருக்காங்க. விழுந்து எழுந்திருக்காங்க. நீங்கள் அதுக்கு எதுனா ஒரு வழி செய்ய சொல்லுங்கள். இந்த போடுங்க. தண்ணி கம்மியாக தானே? தண்ணி கம்மியானா இது வந்து மே மாதத்துலயும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் லீவ் நாளையில் வாங்க, அப்போ கூட இங்கே தண்ணி இருக்கும்.